அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த வெள்ளையானத்தின் சம்மந்தமாக நிறைய உதவி திட்டம் நடக்குது, நிதி உதவி. அதில் 50 லட்சம் வந்து 1 கோடி என்று 25,000 சொல்லி நிறைய உதவி திட்டம். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய கூடுதலாக 25,000 உதவி திட்டம் தான் நிறைய நடந்து கொண்டிருக்குது. அதில் நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனை சம்மந்தமாக நான் எம்பிபி பிறவோட கால் பண்ணி பேசின டைமில் பிறவு சொல்கிறேன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டம் இல்லையா, சரியா? அதே மாதிரி தான் அவர் பிசி கால் பண்ண டைம் ஜோசப் பண்ணி சொல்லி ஒரு ஆள் பேசினார், ஃபோன் ஆப்ரேட் பண்ணி. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னால், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு குடும்ப நபருக்கு அந்த உதவி திட்டம் இல்லையா, சரி? அப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், அரசாங்க உத்தியோகத்தை வச்சா அந்த வெள்ளத்தை அணை கட்டுற இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கில் உழைக்கிறான்னு அவன்கிட்ட காசை கொண்டு வச்சா அந்த வெள்ளத்தில் வெள்ளம் வராமல் அணை கட்டுற. அடுத்து தவிசாளர் மாறல் நிறைய பேரோட கால் பண்ணி காய்ச்சி. அது மாதிரி ஜிஎஸ் பிரிவோடையும் கால் பண்ணி நிறைய பேரோட கால் பண்ணி பேசினான். அதனால் ஜிஎஸ் பிரிவோட சொன்ன விளக்கம் என்னென்னு சொன்னால், எங்களால் அப்படி ஒரு சேக்குலரும் இல்லை, எங்களால் தவற விட்டுருந்தா அதுக்குரிய நிவாரணத்தை நாங்கள் தருவோம், எங்களுக்கு எழுத்து மூலமோ இல்லை அதுக்குரிய ஆதாரத்தோடு எங்களுக்கு கொண்டு தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னவங்க. அதே மாதிரி தவிசாளர் மூலமாக நிறைய கால் பண்ணி பேசினான். முக்கியமாக நம்ம கோரலைப்பட்டு தவிசாளர் வினோதன் எல்லாம், சரி? அவங்க சொன்ன விளக்கம் வேண்டாம், சேக்குலர்லாம் அப்படி இல்லையா, சரியா? இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அரசாங்க உத்தியோக பாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த சேக்குலரும் இல்லையா, அவங்களோட பிரதேசத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம், சரியா? இப்படி தவிசாளர் சொல்கிறாங்க. அப்போ ஏன் என்பிபி பிறவும் இவங்களோட என்பிபி அரசாங்கமும் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நிதி உதவி இல்லைன்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க? இவங்களும் கொள்ளையடிக்க போகிறதில்லை, கொள்ளையடிக்கவும் மாட்டாங்க, சரி? அது உறுதி. இந்த அரசாங்கம் விடவே போகிறதில்லை. அப்படி கொள்ளையடிக்கலைன்னு சொன்னால் ஏன் மக்களுக்கு கொடுக்காம ஏன் அந்த பணத்தை திருப்பி அரசாங்கத்தை திருப்பி அனுப்புகிறீங்க? கஷ்டப்படுற வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு கொடுங்களேன், கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாருங்களேன். நீங்களும் கொள்ளையடிக்கும், உங்களை கொள்ளையடிக்க விடவே மாட்டாங்க இந்த அரசாங்கம், சரியா? நீங்கள் கொள்ளையடிக்கிற மட்டும் நினைக்கவும் தேவையில்லை, சரியா? நீங்களும் ஒன்றும் செய்யலை, அந்த பணத்தை நீங்கள் மக்களுக்கும் கொடுக்கல, அது திருப்பி நீங்கள் அரசாங்கத்தையே கொடுக்குறீங்க. என்பிபி பிறவு ஹோல் பண்ணி பேசின ஆதாரத்தோடு இருந்து, என்பிபி ஆஃபீஸில் இருந்து ஹோல் பண்ணி பேசின ஆதாரத்திலிருந்து சகலதும் இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிற எந்த நபருக்கும் இந்த நிதி உதவி வழங்கப்பட மாட்டாதாம். இது அவங்க சொன்ன கருத்து, இது ஆதாரத்தோடு இருக்குது, சரியா? நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு உங்களுக்கு போடுவேன் நான் உங்களுக்கு.